அல்லாஹ் அவங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தான், வெத்திலையை போட்டாரு, பிள்ளை பிறந்துருச்சு. கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்களே, என்னங்க அப்படி குழந்தையெல்லாம் கொடுக்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலம் பிள்ளை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க சொல்றாங்க இஸ்மாயில்ங்கிற பிள்ளை கிடைக்கிறாங்க எப்போ? கடைசியில அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில், என்னுடைய வயோதிக பருவத்தில இஸ்மாயில் என்ற பிள்ளையை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும். கலீலுர் ரஹ்மான்ங்க சாதாரணமான ஆள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மானுடைய நண்பர் கேட்டும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. இவரு வெத்தலையை கொடுத்தாராம், பிள்ளைய கொடுத்தாராம். என்னப்பா இது? இன்னும் நாகூர்ல நீங்க போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூசுப் நாயகம் அவருக்கென்று கபரு இருக்கின்றது. இது ஒன்னாச்சா? அத போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையே கிடையாது. இறைவன் அவங்க கேட்கிறாங்க, இதனாதான் ரப்பஹு நிதான் ஹஃபியா, அவங்க மெதுவான சன்ன குரல்ல இறைவன் கேட்கிறாங்க. கால ரப்பி இன்னி வஹனல் ஆதுமு மின்னி, எலும்பெல்லாம் பலவீனமாக போச்சு. வஷ்தால ராசு ஷைபா, தலையெல்லாம் நரைச்சு போச்சு. வலம் அகுன் பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, அருமையான வார்த்தை. உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வதை விட்டும் துர்பாக்கியம் அடைய மாட்டேன், களைப்பு அடைய மாட்டேன், சலிப்பு அடைய மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதுதான் துஆவுக்குள்ள முக்கியமான நிபந்தனை. நம்ம பெண்களும் சரி, அல்லது கொஞ்சம் மார்க்க விளக்கில்லாதவங்க எவ்வளவு நாள் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், அவன் கண்ணை திறந்து பார்த்தானா, நான் ஏறிட்டு பார்த்தானா அப்படின்னு